கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி என்ன வாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலோ நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமாங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் உங்களுக்கு ஒரு வேலையை தர முடியாதா? உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை தர முடியாதா? அல்லது நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை தர முடியாதா? உங்கள் வறுமையை போக்க முடியாதா? ஆமாங்க, எல்லாமே அவரால் முடியும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் இது லேசான காரியம். தேவனத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அதில் ஒரு அற்புதத்தை அதிசயங்களை செய்ய அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டீங்களோ, எத்தனையோ வாக்கு தத்தங்கள் வந்தோம், ஒன்று நிறைவேறலை என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லையா? நான் பிரச்சனை ஒரு நாளும் ஓயாது, என் நோய் ஒரு நாளும் மாறாது, என் வறுமை ஒரு நாளும் தீராது என்று சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க இல்லையா? எனக்கு ஒரு நாள் வேலை கிடைக்காது, ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்கள், உங்களை என்னையோ இப்படி மாம்சத்தோடு உருவாக்கின தேவன், உயிரோடு உருவாக்கின தேவன், வானத்தையும் பூமியும் உருவாக்கின அந்த கரத்தால் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய முடியாதா? அவரால் செய்யக்கூடாத செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை தேவனத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து காத்திருக்கும்போது அவர் உடனே செய்ய அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஏற்ற வேளையில் செய்கிற தேவன் அந்த ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறார். எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு செய்யணுமோ அந்த நேரத்தில் நான் செய்வேன் என்று சொல்லி தேவன் காத்திருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயங்களையும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.